நேற்று முதல் சமூக வலைதளங்கள் திருமூர்த்தியின் குரலால் நிரம்பி வழிகின்றன. கண் பார்வையற்ற திருமூர்த்தியின் குரலுக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். விசுவாசம் படத்தில் இடம்பெற்ற கண்ணான கண்ணை பாடலை பாடிய திருமூர்த்தியின் குரல் ட்விட்டரில் ட்ரெண்டாக அது இசையமைப்பாளர் இமான் வரை சென்றுள்ளது. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, நீ தூங்கும் போது உன்னற்றின் மீது முத்தங்கள் வைக்கணும், போவைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும், எல்லாரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும். இதனை கண்ட இமான் தனது இசையிலேயே பாட வைக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். இந்நிலையில் திருமூர்த்தியின் பாடலை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்த மதன் கூறும்போது, ஒரே இரவில் திருமூர்த்தியின் புகழ் உலகம் முழுக்க தெரிய வந்துவிட்டது என்றும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்லை என்றும் தெரிவித்தார். இது மட்டுமல்லாமல் இதற்கு முழு முதற் காரணமான சமூக வலைதள நண்பர்களுக்கு நன்றி என்றும் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நொச்சிப்பட்டி கிராமம்தான் எங்கள் ஊர். திருமூர்த்திக்கு பிறவி முதலே பார்வை இல்லை. குடும்ப சூழல் காரணமாக அவன் பள்ளிக்கும் செல்லவில்லை. தற்போது அவனுக்கு 17 வயதாகிறது. ஊருக்கே செல்ல பிள்ளையான திருமூர்த்திக்கு அவனது நண்பர்கள்தான் முழு ஆதரவு. எல்லார் வீட்டிலும் சாப்பிடுவான், எல்லோருடனும் அன்பாக பழகுவான். அவனுடைய பொழுதுபோக்கே பாடல் பாடுவதுதான். அவனே பாடல் எழுதி வீட்டில் பயன்படுத்தப்படும் குடம், தட்டு போன்ற பொருட்களை கொண்டு இசையமைத்து பாடுவான். அவனை பாடச் சொல்லி ஊர் இளைஞர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். பாடல் மட்டுமல்ல, திருமூர்த்தி மிமிக்ரியிலும் கலக்குவான். அப்படித்தான் ஒரு நாள் அம்மா பாடல் ஒன்றை பாடினார். அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தேன். அது வைரலானது. இதனையடுத்து நான் ஒரு அஜித் ரசிகர் என்பதால் உடனடியாக விசுவாசம் படத்தின் கண்ணான கண்ணை பாடலை பாடச் சொல்லி அதனையும் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தேன். அது அஜித் படத்தின் பாடல் என்பதால் பல அஜித் ரசிகர்களின் குரூப்களில் வேகமாக ஷேர் ஆனது. இதனைத் தொடர்ந்து ட்விட்டரில் அஜித் ரசிகர்கள் அந்த வீடியோவை ட்ரெண்ட் ஆக்கினர். இதனை கண்ட இசையமைப்பாளர் இமான் ட்விட்டரிலேயே அவரை தொடர்பு கொள்ள முடியுமா என கேட்க, சில மணி நேரங்களிலேயே எங்களை தொடர்பு கொண்டார் இமான். இதனைத் தொடர்ந்து பேசிய இமான் படத்தில் பாட வாய்ப்பு தருவதாகவும் உறுதியளித்துள்ளார். மேலும் பேசிய மதன், கண் பார்வை இல்லாமல் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்த திருமூர்த்தியின் வாழ்க்கையில் தற்போது வெளிச்சம் பரவ தொடங்கியிருக்கிறது. இதில் என்னுடைய பங்கும் இருப்பதை எண்ணி நெகிழ்கிறேன். இதற்காக சமூக வலைதளத்துக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அஜித் ரசிகர்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை என்றும் கூறியிருக்கிறார்.